காங்கிரஸ் திமுக ஆட்சியில் வெளியிடப்படாத ஆதிச்சநல்லூர் அகழாய்வு அறிக்கையை நரேந்திர மோடி அரசு வெளியிட்டது. தமிழ் ஆர்வலர்கள் மனமார்ந்த நன்றியை பிரதமருக்கு தெரிவித்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்டத்தில் தாமிரபரணி ஆற்றின் கரையோரம் அமைந்துள்ள ஆதிச்சநல்லூர் தொல்லியல் முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாகும். இந்திய தொல்லியல் துறை மூலமாக 2004ஆம் ஆண்டு ஆதிச்சநல்லூரில் அகழாய்வு மேற்கொள்ளப்பட்டது. பல்வேறு தரப்பினர் கோரிக்கை எழுப்பியும் இந்த அகழாய்வின் அறிக்கை வெளியிடப்படவில்லை. இது தொடர்பாக கடந்த 2017ஆம் ஆண்டு ஆர்வலர்களால் மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் வழக்கு தொடரப்பட்டது. 2004இல் நடந்த அகழாய்வு அறிக்கையை வெளியிட வேண்டும், மீண்டும் விரிவான அகழாய்வு நடத்த வேண்டும், ஆதிச்சநல்லூரில் அருங்காட்சியகம் அமைக்க வேண்டும் என்ற 3 கோரிக்கைகள் மத்திய அரசிடம் வலியுறுத்தப்பட்டன. இந்நிலையில் தமிழ் ஆர்வலர்களின் கோரிக்கையை ஏற்ற நரேந்திர மோடி அரசு ஆதிச்சநல்லூரில் உலக தரம் வாய்ந்த அருங்காட்சியகம் அமைக்கப்படும் என கடந்த ஆண்டு பட்ஜெட்டில் நிதி ஒதுக்கி அறிவித்தது. அதற்கான பணிகள் நடைபெற்று வருகின்றன. இந்நிலையில் 2004ஆம் ஆண்டு நடைபெற்ற அகழாய்வின் அறிக்கையை மத்திய தொல்லியல் துறை தற்போது வெளியிட்டுள்ளது. தற்போது தமிழகத்தில் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலில் இருப்பதால் அறிக்கை இணைய வழியில் வெளியிடப்பட்டுள்ளது. 17 ஆண்டுகள் கழித்து வந்திருக்கும் இந்த அறிக்கை தமிழ் ஆர்வலர்களை, தொல்லியல் ஆய்வாளர்களை மகிழ்ச்சியடைய செய்துள்ளதாக கூறிய தமிழ் ஆர்வலர்கள் இந்த விஷயத்தில் உடனடி நடவடிக்கை எடுத்ததுடன் உலக தரம் வாய்ந்த அருங்காட்சியகம் இங்கு அமைக்க உத்தரவிட்ட இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கு தங்கள் நன்றியை தெரிவித்துள்ளனர்.